பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் எம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. இன்று ஹிஜ்ரி 1446 ஆண்டு ரபீஉல் அவ்வல் மாதத்தின் இறுதி நாள் 30வது நன்னாளாகும். இன்றைய நாள் சூரியன் உதயமாகும் நாட்களிலேயே மிக மிகச் சிறந்த ஜும்ஆவுடைய வெள்ளிக்கிழமை நாளாகும். இன்றைய நாளில் நேரகாலத்தோடு ஒருவர் மஸ்ஜிதுக்கு சென்று குத்பா பிரசங்கத்தை மௌனமாக இருந்து செவிமடுத்து இன்றைய நாளினுடைய தொழுகையையும் சிறப்பாக முடித்து விடுவாரேயானால் அவருடைய கடந்த ஒரு வாரத்தின் இந்த வாரத்துக்கு இடையில் உட்பட்ட அனைத்து சிறுபாவங்களும் மன்னிக்கப்படும். வெள்ளிக்கிழமை ஜும்ஆவுடைய தினத்திலே நாம் செய்ய வேண்டிய சுன்னத்தான சில அமல்கள் இருக்கின்றன. குளித்து கொள்ள வேண்டும். இருக்கின்ற ஆடைகளில் நல்ல ஆடைகளை அணிந்து நறுமணம் பூசிக்கொள்ள வேண்டும். நகம் வெட்டி கொள்ள வேண்டும். இருக்கின்ற இடத்திலேயே உதுவெடுத்துக் கொண்டு நேரகாலத்தோடு மஸ்ஜிதுக்கு சென்று 2 ரக்காத் பள்ளி காணிக்கை தொழுகை தஹியத்துல் மஸ்ஜிது தொழுது விட்டு பிரசங்கம் நிகழ்த்தப்படுகிற போது பக்கத்தில் உள்ளவர்களோடு பேசாமல் அமைதியாக இருந்து பிரசங்கத்தை மௌனமாக செவிமடுக்க வேண்டும். ஜும்ஆவுடைய 2 ரக்காத் தொழுகையை தொழுது முடித்து விட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று பள்ளியிலிருந்து நாம் வெளியே வருகிற போது ஒரு வார காலத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. இன்றைய தினத்திலே நாம் நிறைவேற்ற வேண்டிய செய்ய வேண்டிய இன்னும் சில சிறப்பான அமல்கள் இருக்கின்றன. அவற்றில் ஒன்றுதான் சூரா கஹுவை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். யார் ஒருவர் சூரா கஹுவை வெள்ளி தினத்திலே ஓதிக்கொள்ளுகின்றாரோ அவருடைய முகத்தில் அல்லாஹு தஆலா பிரகாசத்தை உண்டு பண்ணுகின்றான். தஜ்ஜாலினுடைய தீங்கிலிருந்து ஆபத்திலிருந்து அல்லாஹ் அவரை பாதுகாக்கின்றான். அடுத்து வருகின்ற ஜும்ஆ வரையான காலப்பகுதிக்குள் அவருடைய சிறுபாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன சூரா கஹுவை ஓதிக்கொள்வதன் மூலமாக. அடுத்த 2வது ஒரு சுன்னத்தான ஒரு அமல்தான் அதிகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுவதாகும். யார் ஒருவர் வெள்ளிக்கிழமை தினத்தை அடைகின்றீர்களோ அந்த வெள்ளிக்கிழமை இரவிலும் வெள்ளி பகலிலும் என் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு ஸலவாத்தும் எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது. நாளை மறுமை நாளில் என் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லிய மக்களுக்காக அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்து ஷஃபாஅத்தி செய்து அவர்களுக்கு சுவனப்பேற்றை பெற்றுக்கொள்வது என் மீது கடமை என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். நபிகளாரின் மீது நாம் ஏன் ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்றால் அது அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நிச்சயமாக அல்லாஹ் அல் குர்ஆனில் இப்படி ஒரு இறைவசனத்தின் மூலமாக ஸலவாத்தின் முக்கியத்துவத்தை எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. நிச்சயமாக அல்லாஹும் அவனுடைய மலக்குகளும் அந்த நபியின் மீது ஸலவாத்தை சொல்லுகிறார்கள். ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளை நீங்களும் அந்த நபியின் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே எங்களுக்கு கட்டளையிடுகின்றான். யார் ஒருவர் என் மீது ஒரு ஸலவாத்து சொல்லுவாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அவர் பெயரில் நன்மைகள் எழுதப்படுகின்றன. துன்யா ஆஹிராவுடைய தரஜாக்களை அல்லாஹ் உயர்த்தி கொண்டே இருப்பான். ஸலவாத்து சொல்லுகின்ற மக்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துகின்றான், பிரகாசமடைய செய்கின்றான். கவலைகளிலிருந்து அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை விடுவிக்கின்றான். அவருடைய ஹாஜத்துகளை தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுக்கின்றான். இன்னொரு பல சிறப்பம்சங்களை பொதிந்ததாக இந்த ஸலவாத் அமைய பெற்றிருக்கிறது. ஆக இன்றைய வெள்ளிக்கிழமை நாள் எமது கல்லூரியில் பாடசாலையில் இன்றிலிருந்து இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஜும்ஆவுடைய தினத்திலும் எங்களுடைய பிரதான
ஊடக கலையகத்திலிருந்து உங்களுக்காக ஸலவாத் சொல்லப்படும், ஒலிபரப்பப்படும். அதை நாங்கள் முடியுமான வரைக்கும் மௌனமாக இருந்து செவிமடுப்பதோடு பதில் ஸலவாத்தை நாங்கள் சொல்லிக் கொள்ள வேண்டும். ஸலவாத்து சொல்லப்படுகின்ற போது கதைத்து கொண்டு சிரித்து கொண்டு அலட்சியப்படுத்துவது அது மார்க்கத்திற்கு முரணான ஒரு செயலாக இருப்பதனால் அந்த விடயத்தில் அதிகூடிய கவனம் செலுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். காலை நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய ஸலவாத்துடைய நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் நடைபெற இருக்கிறது. அதே போன்று இன்டர்வலுடைய நேரத்தில் துஆ ஓதுவதற்கு முன்னாலும் ஒரு 4 நிமிடங்கள் அந்த ஸலவாத் இன்ஷா அல்லாஹ் இந்த பிரதான ஊடக கலையகத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் சொல்லப்பட இருக்கிறது. இந்த விடயங்களை மாணவர்கள் கவனத்தில் கொள்வதோடு அந்த மாணவர்களுடைய வகுப்பாசிரியர்கள் இதில் அதிகூடிய கவனம் செலுத்தி அதிமுக்கியத்துவம் வழங்குமாறு அன்பாக நினைவுபடுத்திக் கொள்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் அவனுடைய மேலான அருட்பாக்கியங்களையும் அவனுடைய மேலான மன்னிப்பையும் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.